Hello guys, இன்னைக்கு நம்ம sum number 8 தான் பார்க்க போறோம். ஓகேவா? So first question படிச்சிடலாம். Apportion the overheads among the departments A, B, and C and D. So total 4 departments இருக்கு. பட் எது production department, எது service department அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால நம்மளும் கன்சிடர் பண்ண வேண்டாம். அவங்க சொல்லலைன்னா நம்மளும் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேவா? தென் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க் மேனேஜர் சேலரி, கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப், பிளான்ட் மெயின்டெனன்ஸ், பவர், டெப்ரிசியேஷன், ரெண்ட், இது எல்லாமே வந்து என்னது? ஓவர்ஹெட்ஸ். இது எல்லாமே நமக்கு வந்து ஓவர்ஹெட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ண போறோம். ஓகேவா? அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம அப்போர்ஷன் பண்ண போறோம். தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா 16 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, பில வந்து 8 எம்ப்ளாயி இருக்காங்க, டில வந்து 4 எம்ப்ளாயி இருக்காங்க. தென் ஏரியா ஆக்கியபைட். ஸோ எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்? டிபார்ட்மெண்ட் ஏ கிட்ட வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, பி கிட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, சி கிட்ட 500, டி கிட்ட 500. தென் வேல்யூ ஆஃப் த பிளான்ட். ஸோ ஏ கிட்ட வந்து எவ்வளவு வேல்யூ ஆஃப் பிளான்ட் இருக்கு? 75 இருக்கு, பி கிட்ட 1 lakh இருக்கு, சி கிட்ட 25,000 இருக்கு. தென் டி கிட்ட எதுவுமே இல்லை. தென் வேஜஸ். ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளவு வேஜஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஏல 40,000 rupees வேஜஸ் கொடுக்குறாங்க, பில வந்து 20,000 வேஜஸ் கொடுக்குறாங்க, சி அண்ட் டில வந்து 10 and 15 வேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. தென் ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க, 3 கிலோவாட்ஸ், 3 கிலோவாட்ஸ், 1 கிலோவாட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஆன்சருக்கு போக போறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டேப்லெட் காலம், இதுதான் நம்மளோட ஃபார்மேட். இங்க வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஏ, பி, சி வந்து ப்ரொடக்ஷனும், டி வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டா காமிப்போம். பட் இந்த கொஸ்டின்ல அவங்க செப்பரேட்டா மென்ஷன் பண்ணாததுனால நம்ம அதை பத்தி எதுவுமே போடல. ஸ்ட்ரெயிட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம இது வந்து கொஸ்டின்ல இருந்தே காப்பி பண்ணியாச்சு. ஐட்டம்ஸ் வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? இந்த கொஸ்டின் இந்த பார்ட்ல இருக்க அப்படியே காப்பி பண்ணி நம்ம இங்க எடுத்துட்டு வந்துருவோம். கரெக்டா? ஸோ ஒர்க் மேனேஜர் சேலரி, கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப், மெயின்டெனன்ஸ் எல்லாமே காப்பி பண்ணியாச்சு. டோட்டல் பாத்தீங்கன்னா 76,000 வருது. டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் அப்போர்ஷன் பண்ணாம மொத்தமா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா 76,000 வந்து ஓவர்ஹெட்ஸ் வருது. இப்போ நம்ம அதை அப்போர்ஷன் பண்ண போறோம். ஸோ அப்போர்ஷன் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல டோட்டல் காலம் ஆட் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ பாத்தீங்கன்னா எஸ். ஸோ இங்க நம்ம வந்து டோட்டல் காலம் ஆட் பண்ணணும். டோட்டல். ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா 16, 8, 4 + 4 ஆனால் நமக்கு 32 வருது. அடுத்தது ஏரியாஸ் ஆக்கியபைட். ஸோ ஏரியாஸ் ஆக்கியபைட் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 வருது. தென் வேல்யூ ஆஃப் பிளான்ட் இது 1 lakh. 1 lakh இல்லை, கூட வருமே. 75,000 + 1 lakh + 25,000, 2 lakhs வந்து வேல்யூ ஆஃப் தி பிளான்ட் வரும். 5,000 + 1 lakh + 25,000, 5,000 + 1 lakh + 25,000 பண்ணோம்னா நமக்கு 2 lakhs வரும். தென் வேஜஸ் வந்து 40,000 + 20,000 + 10,000 + 5,000, இது 75,000. தென் கிலோ ஹார்ஸ் பவர் கிலோவாட்ஸ் வந்து 3 + 3 + 1 7. ஓகேவா? ஸோ நம்ம டோட்டல் காலம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா அப்போர்ஷனுக்கு போயிடலாம். ஒர்க் மேனேஜர் சேலரி. ஸோ ஒர்க் மேனேஜர் சேலரியை எதை பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ணணும்? ஒர்க் மேனேஜர் சேலரி. ஸோ ஒர்க் மேனேஜர் சேலரின்றது வந்து மேனேஜர் யாரு? எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்புக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு, அந்த குரூப்புக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் பண்றாங்களா இல்லையான்றது தான் இவரோட வேலை. இவர் தான் அதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவாரு, அங்க ஒர்க்ஸ் எல்லாமே கரெக்டா நடக்குதான்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து எம்ப்ளாயி ரிலேட்டடான, மேனேஜர்ன்றவர் எம்ப்ளாயி ரிலேட்டடா இருக்கிறதுனால, எம்ப்ளாயியோடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுனால நம்ம நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ண போறோம். ஸோ வந்து டிபார்ட்மெண்ட் ஏல எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? 16 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ 16 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 32 இன்டூ எவ்வளோ நமக்கு ஒர்க் மேனேஜர் சேலரி 4,000. 2,000 வந்து டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்துடும். ஓகேவா? தென் டிபார்ட்மெண்ட் பில 8 எம்ப்ளாயிஸ். ஸோ 8 டிவைடட் பை 32 மல்டிப்ளைட் பை 4,000 பண்ணோம்னா 1000. அதே மாதிரி 4 டிவைடட் பை 32 மல்டிப்ளைட் பை 4,000 டிபார்ட்மெண்ட் சிக்கு. டிபார்ட்மெண்ட் டிக்கு சேம் அதே தான், 4 டிவைடட் பை 32 இன்டூ
4000. இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணுங்க, கரெக்டா 4000 வரும் கவுண்ட்ல. ஓகே, ஸோ நம்ம அப்போஷன் பண்ணிட்டோம். ஏபிசிடிக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு 4000. தென் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப். பிஎஃப் யாருக்கு பிடிப்பாங்க? எம்ப்ளாயிஸ்க்கு பிடிப்பாங்க. ஸோ அதனால எம்ப்ளாயிஸோட எடுத்து போட்டுடலாம் ஈஸியா, தப்பாயிடும் ஆன்சர். ஸோ பிஎஃப்ன்றது நம்ம எதுல இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். பிஎஃப் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறோமோ அந்த சம்பளத்துல இருந்து தான் பிஎஃப் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்க வந்து என்ன இருக்கு? வேஜஸ் இருக்கு. ஸோ வேஜஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்போஷன் பண்ணணும். ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப்னா அது வந்து பிஎஃப் எதுல இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க? அவங்களுடைய வேஜஸ் அல்ல அவங்களோட சேலரிஸ்ல இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வேஜஸ் கொடுத்திருந்தா நம்ம அந்த வேஜஸ்ல இருந்து அப்போஷன் பண்ணணும். 40,000 டிபார்ட்மெண்ட் ஏக்கு டோட்டல் வேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 75,000 டிவைடட் பை 75,000 மல்டிப்ளைட் பை 9,000 பிஎஃப் 4,800 டிபார்ட்மெண்ட் ஏக்கு போகுது. தென் பிக்கு வந்து 20,000 டிவைடட் பை 75,000 இன்டூ 9,000. பில வந்து 2,400 பிஎஃப் போகுது. தென் சிக்கு வந்து 10,000 டிவைடட் பை 75,000 இன்டூ 9,000. 1,200 வந்து சிக்கு போகுது. தென் டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,000 டிவைடட் பை 75,000 இன்டூ 9,000. 600 வந்து டிபார்ட்மெண்ட் டிக்கு போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளான்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ பிளான்ட் மெயின்டெனன்ஸ் வந்து வேல்யூ ஆஃப் தி பிளான்ட். அவங்களே அந்த பிளான்ட்லயே நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? அந்த பிளான்ட் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு அந்த பிளான்ட்டோட வேல்யூ எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்பென்ஸை அப்போஷன் பண்ணலாம். ஸோ ஏ கிட்ட எவ்வளவு பிளான்ட் இருக்கு? 75,000 இருக்கு. டிவைடட் பை டோட்டல் பிளான்ட்டோட வேல்யூ 2 lakhs மல்டிப்ளைட் பை 4,000 மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 1,500. தென் பி கிட்ட 1 lakh இருக்கு. டிவைடட் பை டோட்டல் வந்து 2 lakhs இன்டூ 4,000 2,000 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 1 lakh வந்து பி ஓடது. கரெக்டா? ஸோ 1 lakh டிவைடட் பை டோட்டல் வந்து 2 lakhs மல்டிப்ளைட் பை 4,000 பண்ணோம்னா நமக்கு 2,000 வரும். தென் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,000 வந்து சியோட வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வந்து 2 lakhs மல்டிப்ளைட் பை 4,000 500. டிபார்ட்மெண்ட் டிக்கு வந்து பிளான்ட் வேல்யூவே கிடையாது. கரெக்டா? ஸோ அதனால நம்ம அதை அப்படியே வந்து போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன்டீன் எக்ஸ்பென்சஸ். கேன்டீன் யார் யூஸ் பண்ணுவாங்க? எம்ப்ளாயிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த கேன்டீன் மெயினா கேன்டீன் எதுக்கு இருக்கு? அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்காக தான் கேன்டீன் வச்சிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை பேஸ் பண்ணி தான் அப்போஷன் பண்ணுவோம். மற்ற எதுவுமே ரெலவெண்ட்டே கிடையாது. கேன்டீன் எக்ஸ்பென்ஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தான் ரெலவெண்ட்டான அப்போஷன் பேசிஸ். ஸோ 12,000 காஸ்ட்டை வந்து நம்ம நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை பேஸ் பண்ணி அப்போஷன் பண்ணணும். 16 employees divided by 32 employees. Total employees வந்து 32 into 12,000 6,000. அதே மாதிரி 8 employees B க்கு divided by 32 into 12,000 3,000 வந்து B க்கு வந்து canteen expense. Then C க்கு வந்து 4 employees divided by 32 into 12,000 அது வந்து 1,500. D க்கும் அதே 4 employees தான். ஸோ சேம் அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 12,000 வரும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பவர். ஸோ பவர் பாத்தீங்கன்னா பவர் எதை பேஸ் பண்ணி அப்போஷன் பண்ணுவோம்? ஹார்ஸ் பவர். கரெக்டா? ஸோ 21,000 வந்து டோட்டல் பவர் காஸ்ட். அதை வந்து நம்ம இது பேஸ் பண்ணி அப்போஷன் பண்ணுறோம். ஹார்ஸ் பவர் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 3. கரெக்டா? ஸோ 3 டிவைடட் பை டோட்டல் வந்து 7 இன்டூ 21,000 9,000 வந்து ஏக்கு வந்து வந்திருக்கு. பிக்கும் அதே 3 எம்ப்ளாயிஸ் தான். ஐ மீன் 3 ஹார்ஸ் பவர் தான். ஸோ அதனால 3 டிவைடட் பை 7 இன்டூ 21,000 சேம் அமௌண்ட் தான் வரும் 9,000. தென் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 1 கிலோவாட்ஸ் பவர் தான். ஸோ 1 டிவைடட் பை 7 இன்டூ 21,000 3,000. டிக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம எதுவும் போட மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெப்ரிசியேஷன் எது வந்து டெப்ரிஷியேட் ஆகும்? அங்க இருக்கக்கூடிய பிளான்ட் மெஷினரிஸ் எல்லாமே டெப்ரிஷியேட் ஆகும். கரெக்டா? ஸோ வேல்யூ ஆஃப் த பிளான்ட்டை பேஸ் பண்ணி அப்போஷன் பண்ணிடுவோம். ஸோ 75,000 டிபார்ட்மெண்ட் ஏக்கு டோட்டல் வந்து 2 lakhs இன்டூ 20,000. தென் பிக்கு வந்து 1 lakh
divided by 2 lakh total into 20,000, which is 10,000. அடுத்தது Cக்கு வந்து 25,000 divided by 2 lakhs into 20,000, which is 2,500. அதே மாதிரி டிக்கு வந்து பிளான்ட் எதுவுமே கிடையாது இல்லையா, ஸோ அதனால நம்ம வந்து எதுவுமே போட மாட்டோம். அடுத்தது வந்து ரெண்ட். ரெண்ட் எதை பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ணுவோம்? ஏரியா, ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா? ஸோ 6,000 வந்து ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிட்ட எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு? 2,000 ஸ்கொயர் ஃபீட். டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 6,000 மல்டிப்ளைட் பை அமௌண்ட், ரெண்டல் எக்ஸ்பென்சஸும் 6,000 தான். 2,000 வந்திருக்கு ஏக்கு. அடுத்தது பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3,000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்காங்க பி. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 6,000 மல்டிப்ளைட் பை எக்ஸ்பென்சஸ் வந்து ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் 6,000, 3,000. அடுத்தது சி கிட்ட எவ்வளோ இருக்கு ஸ்கொயர் ஃபீட்? 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 6,000 மல்டிப்ளைட் பை 6,000 ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் 500. தென் டி கிட்ட எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு? சேம் 500 ஸ்கொயர் ஃபீட் டிவைடட் பை 6,000 டோட்டல் multiplied by 6,000 rental expenses 500. So இப்போ எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 32,800, 30,400 பிக்கு, then 9,700 சிக்கு, then டிக்கு வந்து 3,100. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.